வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்னா அம்மாப்பேட்டை என்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். அம்மாப்பேட்டைன்னா நீங்கள் எங்கேன்னு கேட்கலாம். அந்த அம்மாப்பேட்டைங்கிறது வந்துட்டு மேட்டூர் டேமில் இருந்து நீங்கள் பவானி போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா அம்மாப்பேட்டைங்கிற ஒரு ஊர் வரும். அந்த ஊரில் தான் நாம் இருக்கிறோம். இப்போ நாம் இருக்கிற இந்த கோவில் பேர் என்னென்னு எனக்கு மறந்து போச்சு. நான் எதுக்காக இந்த கோவிலுக்கு போனேன்னா, நான் இந்த ராஜபாண்டி மருது பாண்டின்னு ஒரு படம். அந்த படத்தில் ராம்கி, சீதா மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அந்த படத்தில் 90% காட்சிகள் இந்த இடத்துலையுமே. இதுக்கப்புறம் வர ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்குது. இதே ஊரில் தான். இங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி போய் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டரில் தொலைவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவில் அந்த கோவில் இருக்குது, ஈஸ்வரன் கோவில். இந்த ஈஸ்வரன் கோவில் ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்குது. அந்த ஆற்றங்கரை இந்த மருதுபாண்டி படத்தோட முழு கதை, அதாவது கதையுமே எடுத்துடனே சொல்லலாம். கிட்டத்தட்ட 90% மேலே இந்த 2 கோயில்களுமே அந்த கோயில் முன்னாடி இருக்கிற இடத்துல மட்டும்தான் எடுத்திருக்கிறாங்க. அதனால தான் இந்த கோயிலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இப்போ நாம் இந்த கோயிலில் நீங்கள் மருதுபாண்டி படத்தை பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கண்டிப்பாக தெரியும். அதுக்கப்புறம் இந்த கிணறு தெரியும். நீங்கள் அதாவது சீதா இந்த படத்தில் போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க. ஆனால் ராம்கி ஒரு கொலையை பண்ணிட்டு வந்துடுவார். அந்த கொலையை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தலைமறைவாக இருப்பார். அப்போது இங்கே சீதா வேடம் மாறு வேஷத்தில் ராம்கி கண்டுபிடிக்கிறதா அந்த மருதுபாண்டி படம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இந்த கோவில் தான் ஈஸ்வரன் கோயில். இது ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்குது. இந்த கோவில் இருக்கிற ஆற்றங்கரை எந்த இடம்னா காவிரி ஆற்றங்கரை. இந்த காவிரி ஆற்றங்கரையில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. இந்த கோவிலுக்கு பாருங்கள், இந்த ஆற்றங்கரையில் தான் இங்கே அந்த ஒரு செட்டு மாதிரி படிக்கட்டு மாதிரி கீழே இறங்குறக்கு. இப்போ தண்ணி நிறைய போயிட்டுருக்கிறதுனால இந்த ஆற்றங்கரைக்குள்ளெல்லாம் இறங்க முடியாத அளவுக்கு எல்லாம் பூரா அதிகப்படுத்திட்டாங்க. நாங்கள் இருந்தாலும் உங்களுக்காக இந்த இடத்த காமிக்கிறோம். இந்த இடத்துல தான் அதாவது ராம்கி அந்த ஓடம் பரிசலில் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஊர் மக்களையெல்லாம் ஆற்றங்கரையிலேருந்து அக்கறைக்கு கொண்டு போய் விடுற மாதிரி இடம் எடுத்திருப்பாங்க. இப்போ இன்னும் ஒரு முழு தகவலை சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடி பார்த்த அந்த கோவிலில் மருதுபாண்டி படம் மட்டும் இல்லை, சாமுண்டி படம் எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஈஸ்வரன் கோயிலையும் அந்த சாமுண்டி படம் எடுத்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் மஞ்சு விரட்டு அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் பவுனு தான் படம் எடுத்திருக்கிறாங்க. ராசுக்குட்டி படம் எடுத்திருக்கிறாங்க. இந்த ஏரியாவில் நிறைய படம் எடுத்திருக்கிறாங்க. இது முக்கியமாக கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பாக்யராஜ் படம் நிறைய படம் எடுத்திருக்கிறாங்க. நீங்கள் இந்த பவுனு தான் படம் பார்த்திங்கனாலும் முழுசு கிட்டத்தட்ட இந்த பூலாம்பட்டி, அம்மாப்பேட்டை, நெருஞ்சிப்பேட்டை இந்த இடங்களில் தான் எடுத்திருப்பாங்க. இப்போ இந்த கோவில் ஈஸ்வரன் கோயில் மிகவும் ஒரு பழமையான கோயில். இந்த கோயிலுக்குள்ளே தான் மருதுபாண்டி படத்தில் ராம்கியோட தங்கச்சி சுயநினைவு இழந்திருப்பாங்க. அந்த சுயநினைவு இழந்ததுனால இங்கே கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த அம்மா அதாவது அந்த படத்தில் ராம்கியோட தங்கச்சி கருவுற்று இருப்பாங்க. குழந்தை வயிற்றில் சுமந்துட்டு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. மருதுபாண்டி தன்னோட தங்கச்சிங்கிறத வெளியே காமிச்சிக்காமையே இங்கே வச்சு வளர்த்திட்டு வருவார். அந்த கோவில் தான் இந்த கோவில். நீங்கள் இதே நேரத்தில் இந்த மஞ்சு விரட்டு படத்துலேயுமே இந்த இடத்துல தான் எடுத்திருக்கிறாங்க படம். அதுலேயுமே நிறைய சீனு இங்கே எடுத்திருப்பாங்க. அதில் முரளியுமே அந்த கதாநாயகியோட பேர் என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. அந்த படத்தில் ஒரு முக்கியமான நிறைய காட்சிகள் இந்த கோவிலில் எடுத்திருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சாமுண்டி படம்
சரத்குமார்னு கதாநாயகி பேர் மறந்துடுச்சு. சரத்குமாரோட படம். அவங்க அந்த படமும் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி பார்த்த கோவில்லையுமே இந்த கோவில்லையும் நிறைய காட்சிகள் எடுத்திருக்கிறாங்க. இந்த ஏரியா சுற்றியுமே சரத்குமாரோட அந்த சாமுண்டி படம் எடுத்திருக்கிறாங்க. நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாம் எல்லா இடத்தையுமே கவர் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டிருக்கிறேன். ஆனால் இந்த கோவில் அதாவது படத்தில் வந்துட்டு எந்தெந்த இடத்துல சீன் எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாக நான் போட்டு காமிக்கிறேன். இப்போது இந்த கோவில் வந்து நிறைய படங்கள் எடுத்திருக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் நான் இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு போடுறேன். பாருங்கள், இந்த கோவில் வந்து மிகவும் பழமையான கோவில். மறுபடியும் இது வந்து இப்போ தற்போது மறுபடியும் கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்களாட்டா இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்குது. நீங்கள் இந்த கோவில் உள்ளே போய் சாமி கும்பிட்றப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடம் விலாசமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், நான் காமிக்கிறேன். கோவில் வந்து அவ்வளோ இட சௌகரியமாக இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு தனியாக ஒரு பெரிய கல்யாணமே பண்ணோன்னா கூட பண்ணலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கோயில். இந்த இடத்துல வந்து படம் அதிகமாக எடுக்கிறதுக்கு காரணமே இங்கே வந்துட்டு இட சௌகரியம் இருக்கிறதுனால எடுக்கிறாங்க. பாருங்கள், இந்த கோயில் முழுசும் சுற்றி பாருங்கள். பூரா ஈஸ்வரன் கோயில் பாருங்கள். தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் கோவில். அந்த கோவிலுக்கு கேப் பாருங்கள், எவ்வளோ கேப் இருக்குதுன்னு. இந்த கோவில் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாகவே நம்ம அந்த காலத்தில் இருந்திருக்குது. பார்த்திங்கன்னா இந்த நினைத்தேன் வந்தாய்ங்கிற ஒரு படம் கூட இந்த ஊருக்கு பக்கத்தில் தான் எடுத்திருக்கிறாங்க. இதுக்கு பக்கத்தில் நெருஞ்சிப்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. அங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அந்த இடத்துல தான் நினைத்தேன் வந்தாய் படம் எடுத்திருக்கிறாங்க. எல்லாமே இந்த ஏரியாவே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு தான். இந்த கரைக்கு நேர் எதிரில் தான் அந்த அக்கறையில் தான் பூலாம்பட்டி பரிசல் துறை அப்படின்னு இருக்குது. அந்த இடத்துல தான் பவுனு தான் படத்துக்கு செட்டு போட்டு போலீஸ் ஸ்டேஷனு வீடு எல்லாமே செட்டு போட்டு அங்கே படம் எடுத்திருப்பாங்க. அந்த இடம் இங்கேருந்து நம்ம இந்த கரையிலேருந்து அந்த கரையை பார்த்தாலே தெரியும். இந்த ஏரியாவே முழுக்க ஷூட்டிங் ஸ்பாட்டு தான். பாருங்கள், இந்த ஈஸ்வரன் கோயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நாங்கள் வந்தப்போ வந்துட்டு அதாவது காவிரி ஆற்றங்கரையில் நிறைய தண்ணி வந்ததுனால எங்களை ஆற்றங்கரையில் இறங்குறதுக்கெல்லாம் விடலை. அதனால் உங்களால் அந்த ஆற்றங்கரையில் வந்துட்டு கொஞ்சம் தொலைவில் இருந்ததை காமிக்க முடிஞ்சதை தவிர எங்களால் ஆற்றங்கரைக்குள்ளே இறங்கவெல்லாம் முடியல. பாருங்கள், ஈஸ்வரன் கோவிலோட பின்பகுதியில் எவ்வளோ இட விலாசமாக இருக்குதுங்கிறத பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போகணும். இந்த சுவாமியோட பேர் வந்துட்டு சொக்கநாத சுவாமி உடனமர் தையல் நாயகியம்மன். நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் அதாவது சினிமா எடுத்துக்கிறாங்கிறதுக்காக கூட இல்லை, உண்மையிலுமே இந்த ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். இந்த கடவுளை வணங்கி சென்று வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கோயில் வந்து மிக சிறப்பாக இருக்குது. எனக்கு இந்த கோயில் பேரே மறந்து போச்சு, நமக்கு சரியாக சொல்ல தெரியல. நான் அன்னைக்கு போனப்போ பார்த்தேன். ஈஸ்வரன் கோயில் மட்டும்தான் தெரியுது. சொன்ன பேர் கரெக்டாங்கிறது எனக்கே தெரியல. அவ்வளோ நிறைய கோயிலுக்கு போய்க்கிறதுனால நம்மளால் அதை எக்ஸாக்டாக சொல்ல முடியாமல் போச்சு. துர்க்கை அம்மன் சண்டிகேஸ்வரர் பக்கத்தில் இருக்கிற சின்ன கோயில் அது.
எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலில் நீங்கள் எல்லோரும் விரும்பி பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துக்கிறீங்க. அதை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களுக்கு அது ரொம்பவுமே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் மேலும் உங்களுக்கு எல்லா கோவில்களுக்கும் சென்று வீடியோ எடுத்து பதிவிடுவதற்கும் எங்களுக்கு மிகவும் சௌகரியமாக இருக்குது. தயவுசெய்து எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.